நீயும் மாப்பிள்ளையும் பெரிய இடத்துக்கு போகணும். இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணமே பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டேன்னு என்னெல்லாம் பாராட்டுறீங்க. ஆனா எங்க அண்ணன் என்ன சாதனை பண்ணிருக்காருன்னு. நீயும் மாப்பிள்ளையும் பெரிய இடத்துக்கு போகணும். இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணமே இவர்தான். மனுஷன் அமெரிக்கால பிறந்திருக்க வேண்டிய என்ன எப்படி டிப்பு பண்றாரு பாருங்க. இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணமே இவர்தான். எதுவுமே சம்பந்தம் இல்லாம பேசுவேன். கல்யாண வீட்டுல பத்தி இலவ பத்தி பேசுவேன். இலவ வீட்டுல போய் எப்படிலாம் சந்தோஷமா இருக்கணும் காமெடி பண்ணிக்கிருப்பான். இவனை ஏன் கூட்டு வந்தீங்க? காரணமே இவர்தான். எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. உங்களாலதான் நான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். திறமைக்கு தான் கொடுத்தேன். நீங்க நல்லபடியா நடத்தினா போதும். வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப் டேய் நீங்க நல்லபடியா நடத்தினா போதும். நீ எதுக்கு இங்க வந்த? இங்க என்ன பண்ணிருக்க நீ? டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்ணிருக்க நீ? இல்ல சாந்தி சிட்டி கலெக்ட் சொன்னேல. ஓடு. நீ எதுக்கு இங்க வந்த? இந்த பில்டிங்கோட கம்பெனி மேனேஜர் தான் என்ன இங்க வர சொன்னாரு. சரி இதெல்லாம் சொன்னா நீ வந்தா நான் வர மாட்டேன். இவன் கூட இதே வேலையா போச்சு. மச்சான் ஷர்ட் மேனேஜர் தான் என்ன இங்க வர சொன்னாரு. ஒரு 60 வீட்டுக்கான ஹோம் அப்ளையன்சஸ் ஆர்டரை நான் உங்களுக்கு தரேன். மாப்ள தேங்க்ஸ் மாப்ள. நல்லா பிரெடிக்ட் பண்றாப்ல. ஒரு 60 வீட்டுக்கான ஹோம் அப்ளையன்சஸ் ஆர்டரை நான் உங்களுக்கு தரேன். இந்த ஆர்டர் கொடுக்கறதே ரோஹிணி ஆர்டர். காலி பண்றேன். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே கொடுக்கறதே ரோஹிணி ஆர்டர். இப்ப நாம பிசினஸ் பார்ட்னர். எப்பவுமே நான் தான் உன் லைஃப் பார்ட்னர். புரியுது. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. எப்படி அப்படி இப்படி வா இப்படி